இப்போ நாளைக்கு காலையில லட்சக்கணக்கான இளைஞர்கள் காலேஜ் முடிச்சுட்டு கையில பட்டத்தோட வெளியே வராங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லார் கண்ணுலயும் பெரிய பெரிய கனவுகள் இருக்கும். ஆனா அவங்க எல்லாரும் ஒரு சில ஆயிரக்கணக்கான சீட் மட்டுமே இருக்கிற ஒரு விஐபி கேலரியில இடம் பிடிக்க அடிச்சு புடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அது ரொம்பவே நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த விஐபி கேலரிக்கு வெளியே ஒரு மாபெரும் மைதானம் காலியா கிடக்குது. ஆனா அங்க யாருடைய கவனமும் இல்ல. எல்லார் பார்வையும் அந்த சின்ன கேலரி மேலதான் இருக்கு. அதாவது இதுதான் இப்போ இந்தியாவோட தகவல் தொழில்நுட்பம், நம்ம ஐடி துறையோட நிஜமான நிலைமை. சரி, இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நன்றி. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்பவே அடிப்படையான, ஆனா எல்லாரும் கவனிக்க தவறணும் ஒண்ணு. கண்டிப்பா. இன்னைக்கு நாம தி என்ஜின் ஆஃப் என்டர்பிரைஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் தி நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான மூலக்கட்டுரையை வச்சுதான் இந்த அலசலை கொண்டு போக போறோம். இந்த கட்டுரை ஒரு கடுமையான கேள்வியும் உங்க முன்னாடி வைக்குது. அதாவது இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் நம்ம உலக அரங்குல ஒரு பெரிய வல்லரசா மாறுவதற்கும் இந்த ஐடி துறையும் சேவை துறையும் மட்டுமே போதுமா? இந்த கேள்விக்கு அந்த கட்டுரை ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடுது, போதாது. அதாவது ஒரு நாட்டோட உண்மையான பொருளாதார பாய்ச்சலையோ இல்ல வறுமை ஒழிப்பையோ வெறும் சாஃப்ட்வேர் கோடுகளால மட்டுமே சாத்தியப்படுத்த முடியாது. ஓஹோ, வெறும் சாஃப்ட்வேர் பத்தாதுன்னு சொல்றீங்களா? அதேதான். கோடிக்கணக்கான மக்களுக்கு நிஜமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அந்த உற்பத்தி துறை, அதாவது மேனுஃபேக்சரிங், அப்புறம் புதிய தொழில் முனைவோர் தான் ஒரு பொருளாதாரத்தோட உண்மையான இயந்திரங்கள்னு இந்த கட்டுரை பல தரவுகளோட ஆழமா நிறுவுது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ நம்ம ஊர்ல பலருக்கும் இந்த ஐடி வேலைகள் மேல ஒரு பெரிய மோகம் இருக்கு. எப்படி சொல்றது, ஏசி ரூமு, கை நிறைய சம்பளம், லேப்டாப்னு அது ஒரு கனவு வாழ்க்கையாவே பார்க்கப்படுது இல்லையா? ஆமா, அந்த கவர்ச்சி இயல்பானதுதான். ஆனா இந்த உற்பத்தி துறையோட அவசியத்தை புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். நம்மளோட சப்ளை செயின் வரலாற்றுல எப்படி உடைக்கப்பட்டதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு 18ஆம் நூற்றாண்டுல உலகத்திலேயே துணி உற்பத்தியிலயும் சரி, கைவினை பொருட்கள்லயும் சரி, இந்தியா ஒரு பிரம்மாண்டமான ஏற்றுமதி மையமா இருந்துச்சு. கரெக்ட், ஒரு மாபெரும் பொருளாதார அரண்மனை மாதிரி இருந்தோம் நம்ம. ஆனா பிரிட்டிஷ் ஆட்சி வந்த பிறகு அந்த அரண்மனையோட அடித்தளமே பேர்த்தெடுக்கப்பட்டது. நம்ம தயாரிச்ச முடிவற்ற பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு பதிலா நம்மளோட கச்சா பொருட்களை ரொம்பவே அடிமாட்டு விலைக்கு இங்கிலாந்துக்கு அனுப்புற ஒரு விநியோக மையமா, ஒரு சப்ளையரா நாம எப்படி மாற்றப்பட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வரலாற்று பதிவு. அந்த மாற்றம் வெறும் வணிக ரீதியானது மட்டும் கிடையாது, அது ஒரு மாபெரும் பொருளாதார பரிணாம வளர்ச்சியே முடக்கி போட்ட ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். நிஜமாவா? அதாவது நம்மளோட மொத்த கட்டமைப்பும் சீர்பளைஞ்சிருச்சா? கண்டிப்பா. நம்ம பல நூற்றாண்டுகளா கொஞ்சம் கொஞ்சமா கட்டமைச்சு வச்சிருந்த உள்ளூர் உற்பத்தி வலையமைப்பு திட்டமிட்டு துண்டிக்கப்பட்டுச்சு. இங்கிலாந்துல என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பருத்தியை கொண்டு போய் புதுசா வந்த இயந்திரங்கள் மூலமா ரொம்ப வேகமா துணி நெய்து அதையே திரும்ப இந்திய சந்தையில அதிக விலைக்கு வித்தாங்க. அதாவது நமக்கு காசுலே நம்ம காப்பு வச்சாங்க. இது நடக்கும்போது தான் அங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது தொழிற்புரட்சி நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அதேதான். இதே காலகட்டத்துல ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் மனித உழைப்ப இயந்திரங்கள் பல மடங்கா பெருக்கிக்கிட்டு இருந்துச்சு. உலகமே மாஸ் ப்ரொடக்ஷன், அதாவது பெருமளவு உற்பத்தியை நோக்கி நகர்ந்துட்டு இருந்த ஒரு முக்கியமான காலகட்டம் அது. ஆனா நாம ஒரு காலனி ஆதிக்கத்துல அடிமையா இருந்ததால அந்த இயந்திரமயமாக்கல்ல முழுமையா பங்கேற்க முடியாம போயிடுச்சு. ஆமா, ஒரு மாபெரும் வரலாற்று வாய்ப்பை நாம் அங்க நழுவ விட்டோம். எல்லோரும் ஐரோப்பாவோட தொழிற்புரட்சியை பத்தி பேசுறாங்க. ஆனா நாம எப்படி அந்த பந்தயத்துல ஓடாமலேயே தோற்று போனோம் அப்படிங்கிறது ரொம்பவே கசப்பான உண்மை. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு நாடு முழுமையா பங்கேற்காத அந்த ஒரு உலகளாவிய தொழிற்புரட்சி பல நூற்றாண்டுகளுக்கான பொருளாதார இடைவெளியை உருவாக்கிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அந்த தொழிற்புரட்சியில நாம பங்கேற்காம தவறவிட்ட அந்த இடைவெளி தான் பிற்காலத்துல நாம அந்த உற்பத்தி துறையே தாண்டிட்டு டைரக்டா சேவை துறைக்குள்ள, அதாவது சர்வீஸ் செக்டருக்குள்ள குதிச்சதற்கான காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இயந்திரங்களை உருவாக்க தவறுற நாம அந்த பலவீனத்தை மறைக்க 20ஆம் நூற்றாண்டோட இறுதியில நேரடியா கம்ப்யூட்டர்களுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இதை ஒரு வகையான ஓவர் காம்பன்சேஷன் தான் சொல்லணும். கரெக்ட். தொழிற்புரட்சியை தவறவிட்டதால டைரக்டா டிஜிட்டல் புரட்சிக்குள்ள நுழைஞ்சு ஐடி துறையில உலக அளவிலேயே வலிமையான ஒரு இடத்தை நம்ம பிடிச்சிட்டோம். இன்னைக்கு பாருங்க, சிலிகான் வேலியில கூட இந்தியர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. பல பெரிய பன்னாட்டு நிறுவனங்களோட சிஇஓக்களா இந்தியர்கள் இருக்காங்க. அதெல்லாம் உண்மைதான்.
மறுக்க முடியாது. ஆனா இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தா தான் நிஜமான அளவு புரியும். ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த விஐபி கேலரி உதாரணம், அதை இந்தியாவோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையோட பொருத்தி பார்க்கணும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த ஐடி துறைங்கிறது ஒரு ஆடம்பரமான விஐபி கேலரி மாதிரி. அங்கிருந்து பார்த்தா மேட்ச் பிரமாதமா தெரியும், எந்த குறையும் இருக்காது. ஆனா நாட்டோட ஒட்டுமொத்த மக்களையும் ஒவ்வொரு வருஷமும் வேலை தேடி வெளியே வர்ற அத்தனை கோடிக்கணக்கான இளைஞர்களையும் அந்த ஒரு சின்ன விஐபி கேலரிக்குள்ள உட்கார வைக்க முடியாதல்லவா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஐடி துறையோட வேலைவாய்ப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுழல்ற விஷயம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்கில் செட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுல இடம். ஆமா, அதுக்கு அதிக திறன், அதாவது ஹை ஸ்கில் வேணும், ஆங்கில புலமை வேணும், சிறப்பு பட்டப்படிப்புகள் தேவை. ஒரு நாட்டோட பொருளாதாரத்துல இந்த மாதிரி உயர் திறன்களை கொண்டவங்க ஒரு சின்ன சதவீதத்தினர் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற அந்த மாபெரும் மக்கள் தொகை, அதுதான் பிரச்சனை. இந்தியாவோட மக்கள் தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு நடுத்தர திறன் இல்லனா குறைந்த திறன் மட்டுமே இருக்கு. அவங்களுக்கு உடனடியா தேவையானது தங்களோட குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையான வருமானம். அந்த அளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஐடி துறையில சாத்தியமே இல்ல. அப்போ அந்த துறை கொஞ்சம் பேருக்கு தான் உதவுது. அதேதான், ஒட்டுமொத்த பொருளாதார கட்டமைப்புல ஐடி துறை வழங்குற வேலைகளோட எண்ணிக்கை மிக குறைவான மக்களை மட்டுமே சென்றடையுது. அப்படியானால் அந்த விஐபி கேலரிக்கு வெளியே வெயில்ல நின்னுட்டு இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு நாம ஒரு பெரிய மைதானத்தை உருவாக்கணும். அந்த மைதானம் தான் உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங். கரெக்ட். இந்த கட்டுரை உற்பத்தி துறையை ஏன் பொருளாதாரத்தோட இயந்திரம்னு கூப்பிடுதுன்னு பார்க்கும்போது ஒரு தொழிற்சாலை உருவாக்குற அந்த பெருக்கு விளைவு, அதாவது மல்டிப்ளையர் எஃபெக்ட் ரொம்பவே தர்க்க ரீதியா இருக்கு. ஓ, அந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு ஃபேக்டரி வந்தா அது அந்த ஃபேக்டரிக்குள்ள மிஷின் ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தானே வேலை கொடுக்கும்? இல்ல, அதுதான் அதோட மிகப்பெரிய பலமே. இப்போ ஒரு பெரிய ஆட்டோமொபைல் ஃபேக்டரியோ இல்ல செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலையோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அங்க என்ன நடக்கும்னு பாருங்க. என்ன நடக்கும்? அந்த பெரிய தொழிற்சாலைக்கு தேவையான சின்ன சின்ன உதிரி பாகங்களை செய்யறதுக்காக நூற்றுக்கணக்கான சிறு மற்றும் குறு நிறுவனங்கள், அதாவது எம்எஸ்எம்இகள் அந்த பகுதியில புதுசா முளைக்கும். ஆமா, கரெக்ட். அவங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ண ஆட்கள் வேணும். அது மட்டும் இல்ல, அந்த தொழிற்சாலைக்கு கச்சா பொருட்களை கொண்டு வரவும் செஞ்சு முடிச்ச பொருட்களை எடுத்துச் செல்லவும் போக்குவரத்து, லாஜிஸ்டிக்ஸ் துறை பெரிய அளவுல வளரும். ஓஹோ, அப்புறம் அங்க வேலை செய்யற ஆட்களோட அன்றாட தேவைகள் வேற இருக்குல்ல? ஆமா, அங்க வேலை செய்யற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட சாப்பாடு, தங்குற இடம், சில்லறை வர்த்தகம்னோ அவங்கள சுத்தியே ஒரு பெரிய உள்ளூர் பொருளாதாரம் அங்க உருவாகும். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு நேரடியான உற்பத்தி துறை வேலை அதை சுற்றி 3 அல்லது 4 மறைமுக வேலைகளை உருவாக்குது. வாவ், ஒரு வேலைக்கு 4 வேலை. அது மட்டும் இல்லாம இதனால நாட்டோட ஏற்றுமதி சக்தி கணிசமா அதிகரிக்குது. நாம ஒரு பொருளை இங்க உற்பத்தி செஞ்சு உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்நிய செலாவணி நேரடியா நம்ம நாட்டுக்குள்ள வருது. இதுக்கு சிறந்த உதாரணம் சீனா தான். அவங்க எப்படி ஒரு மாபெரும் பொருளாதார சக்தியா மாறினாங்கன்னு நமக்கே தெரியும். ஆமா, அவங்க வெறும் தியரிகளை பேசிக்கிட்டு இருக்கல, ஃபேக்டரிகளை உருவாக்குனாங்க. உலகத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்யற ஒரு மையமா தங்களை மாத்திக்கிட்டாங்க. கண்டிப்பா, தொழிற்சாலைகள் தான் அவங்களோட பொருளாதார சக்தி. சரி, இங்க நான் ஒரு மாற்று பார்வையை முன்வைக்க விரும்புறேன். இப்போ நாம எதிர்காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். 21ஆம் நூற்றாண்டுல செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு உலகம் ரொம்ப ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்போ போய் தொழிற்சாலைகள், இயந்திரங்கள், பிளாஸ்டிக் அசம்பிளிங்னு பேசுறது ஏதோ கடந்த காலத்தோட அடையாளமா நம்ம பல தசாப்தங்கள் பின்னோக்கி செல்வது போல தோணலையா? இன்றைய இந்த டிஜிட்டல் உலகுக்கு ஃபேக்டரிகள் உண்மையிலேயே உதவுமா? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி எழுப்புது. டிஜிட்டல் உலகம்னா எல்லாமே ஏதோ காத்துல மேகங்களுக்கு இடையில நடக்குதுன்னு ஒரு மாய நமக்கு இருக்கு. கிளவுட்னாலே மேகம் தானே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. அந்த டிஜிட்டல் உலகம் இயங்குவதற்கே மிக பிரம்மாண்டமான ஒரு பௌதீக கட்டமைப்பு, அதாவது பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. இப்போ தைவான் இல்லைன்னா தென்கொரியா போன்ற நாடுகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உலக அரங்கில் அவங்களோட புவிசார அரசியல் பலம் எங்கிருந்து வருது? அவங்க வெறும் சாஃப்ட்வேர் எழுதுறது கிடையாது. அந்த அதிநவீன ஏஐ இயங்குவதற்கு தேவையான மிகச் சிக்கலான செமிகண்டக்டர் சிப்களை, ஹார்ட்வேர்களை அவங்க தான் உற்பத்தி செய்றாங்க. ஆமா, நாம கிளவுட்னு சொல்றது கூட எங்கோ ஒரு இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்கிற பல ஆயிரம் சர்வர்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான டேட்டா சென்டர் தான் இல்லையா? அதேதான்.
அந்த சர்வருக்கு தேவையான மெட்டல் உதிரி பாகங்கள், அதனுள் இருக்கும் அந்த சிலிக்கான் சிப்கள், அதை இணைக்கிற ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமுள்ள கேபிள்கள், ஏன் இப்போ நீங்க பயன்படுத்துற அந்த ஸ்மார்ட் போன், இதெல்லாமே எங்க உருவாச்சு? ஒரு தொழிற்சாலையில தான் உருவாக்கப்பட்டாகணும். சூப்பர் பாயிண்ட். அப்போ சாஃப்ட்வேர் எவ்வளோதான் பிரம்மாண்டமாக வளர்ந்தாலும் அது இயங்குவதற்கு தேவையான அடித்தளம் உற்பத்தி துறை தான். கண்டிப்பா. டிஜிட்டல் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடிப்படை வன்பொருட்கள், அதாவது ஹார்ட்வேர் மற்றும் தொழிற்சாலைகள் ரொம்பவே அவசியம். இது மிக தெளிவான ஒரு விளக்கம். சரி, பொருளாதாரம் அப்படிங்கிற இயந்திரத்திற்கு உற்பத்தி துறை தான் எரிபொருள்னா அதை இயக்குவர்கள் யார்? அந்த வினையூக்கிகள் தான் தொழில் முனைவோர், ஆந்திரபிரனர். கரெக்ட். அரசாங்கம் மட்டுமே எல்லா வளர்ச்சியும் செஞ்சிட முடியாது. ஒரு புதிய இயந்திரத்தை வடிவமைக்கிறது, ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுன்னு பொருளாதாரத்தை முடுக்கிவிட அவங்க ரொம்பவே அவசியம். ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பெரிய நிறுவனமா மாறுறது தான் பொருளாதாரத்தோட நிஜமான இயந்திரம். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. தற்போதைய இந்திய இளைஞர்களிடம் ஐடியாக்கள் இருந்தாலும் அதனை செயல்படுத்தும் திறன், அதாவது எக்ஸிகியூஷன் ரொம்ப குறைவா இருக்கிறது இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுது. எனவே இதன் முழு அர்த்தம் என்ன? நம்ம ஊர் இளைஞர்களிடம் திறமைக்கும் புதிய ஐடியாக்களுக்கும் பஞ்சமே இல்ல. பின் ஏன் அதனை ஒரு தொழிலா மாத்துறதுல இவ்ளோ தயக்கம் காட்டுறாங்க? முதலீடு கிடைக்காதது ஒரு பிரச்சனையா? ஃபண்டிங் கிடைக்காததுங்கிறது ஒரு மேலோட்டமான காரணம் மட்டும்தான். நாம சமூக ரீதியா கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா, ஒரு சமூகமாக நாம வேலை தேடுவதே பாதுகாப்பானதா கருதுறோம். அதாவது படிச்சு முடிச்ச உடனே ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு போய் மாசம் பிறந்தா ஒரு செக்யூர்டா சம்பளம் வரணும். ஆமா, அந்த மனநிலை தான் இங்க ஆழமா வேரூண்டி இருக்கு. தொழில் முனைவோர் என்பவர்கள் பொருளாதாரத்தின் இயந்திரம்னா சமூகம் அவங்களை எப்படி பாக்குதுன்னு நாம யோசிக்கணும். ஒரு இளைஞன் சொந்தமா தொழில் தொடங்குறான்னு சொன்னா குடும்பத்துல உள்ளவங்களே ஏன் இந்த தேவையில்லாத ரிஸ்க் தான் கேட்பாங்க. அது உண்மைதான். அந்த தொழில் ஒருவேளை தோல்வி அடைஞ்சா அது ஒரு சமூக அவமானமா பாக்குற மனநிலை நம்ம ஆளுங்க கிட்ட இன்னமும் இருக்கு. இல்ல, வேலை தேடுபவர்களாவே இருக்கிறோமே தவிர வேலையை உருவாக்குபவர்களா நம்ம மாறுறதில்ல. ஆனா இப்போ ஷார்க் டேங்க் மாதிரி நிகழ்ச்சிகள் வந்த பிறகு ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் பெரிய அளவுல பேசப்படுதே. தினமும் புதுசா ஸ்டார்ட் அப்கள் வந்துகிட்டு தானே இருக்கு. இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? அங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. இன்னைக்கு ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் ஒரு பாப் கல்ச்சரா மாறிடுச்சு. பலரும் ஒரு சாஃப்ட்வேர் ஆப் உருவாக்குறதோ இல்ல சாப்பாட்டை வீட்டுக்கு டெலிவரி செய்யற சேவையா தான் ஸ்டார்ட் அப்னு நினைக்கிறாங்க. ஆமா, இ-காமர்ஸ், ஆப் டெவலப்மெண்ட் இத சுற்றியே தான் எல்லாரும் இருக்காங்க. அதுவும் தேவைதான். ஆனா பொருளாதாரத்தோட இயந்திரத்தை முடுக்கிவிட நமக்கு தேவையானது டீப் டெக் மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில் முனைவோர். ஒரு புதிய பேட்டரி தொழில்நுட்பத்தை உருவாக்குறது, விவசாயத்துக்கு தேவையான ஒரு புதிய மிஷினை உற்பத்தி செய்யறதுன்னு நிஜமான சிக்கல்களை தீர்க்கிற தொழில்களை தொடங்கணும். ஆனா அதுல ரிஸ்க் ரொம்ப அதிகமே. நிறைய முதலீடு வேணும், தொழில்நுட்ப அறிவும் வேணும். கரெக்ட். அந்த அளவிலான அபாயங்களை ஏற்கும் மனநிலை, அதாவது ரிஸ்க் டேக்கிங் மைண்ட் செட் இன்னமும் பரவலாகல. நம்மவங்க அதிக ஆபத்தில்லாத ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். ஐடியா இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க பயந்தா நாம் அப்படியே தேங்கிடுவோம். சரி, அப்படியானால் இந்தியா ஒரு உலகளாவிய பொருளாதார சக்தியா மாறணும்னா, பல கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னா அடுத்த கட்டம் என்ன? நம்ம முன்னாடி இருக்கிற அந்த ரோட் மேப் எப்படி இருக்கணும்? இந்த கட்டுரை அதற்கான சில வழிகளை தொகுத்து வழங்குது. முதலாவதா, மேக் இன் இந்தியா மாதிரி திட்டங்கள் மூலமா உள்ளூர் உற்பத்தியை ரொம்ப பெரிய அளவுல ஊக்குவிக்கலாம். அதாவது வெளியில இருந்து இறக்குமதி செய்யறத குறைச்சிட்டு இங்கேயே தயாரிக்கணும். ஆமா. இரண்டாவதா, சிறு மற்றும் குறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தேவையான ஆரம்ப கட்ட நிதி எளிவா கிடைக்கணும். அப்புறம் சிக்கலான விதிமுறைகளை எளிமையாக்குற மாதிரி கொள்கை ஆதரவு, அதாவது பாலிசி சப்போர்ட் அரசிடமிருந்து கிடைக்கணும். அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது திறன் மேம்பாடு பத்தியும் கட்டுரை சொல்லுது இல்லையா? வெறும் தியரியா படிக்கிறத விட்டுட்டு நடைமுறை திறன்கள் மற்றும் தொழில் பயிற்சியை அதிகப்படுத்தணும். கண்டிப்பா. சாஃப்ட்வேர் மட்டும் போதாது, ஹார்ட்வேர், தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் முனைவோர் சேர்ந்த ஒரு கலவை தான் நிஜமான பொருளாதாரத்தை உருவாக்கும். இங்க மூல கட்டுரையில இருக்கிற அந்த மிக முக்கியமான மேற்கோளை நான் அழுத்தமா பதிவு செய்ய விரும்புறேன். வேலைகளை தேடும் நாடு வளராது, வேலைகளை உருவாக்குற நாடு தான் வளர்ச்சி அடையும். ரொம்பவே ஆழமான வரி அது. அந்த நிஜமான உண்மையை நாம உரைக்க வேண்டிய தருணம் அது. அறிவை வெறும் கோட்பாடுகளா மட்டும் வச்சிருக்காம அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம கத்துக்கணும். இப்பவே விரிவான ஒரு அலசலை பார்த்தோம். ஐடி துறையோட தாக்கம் என்ன, உற்பத்தி துறையில இருக்க மாபெரும் வேலைவாய்ப்பு சாத்தியக்கூறுகள் என்ன, மற்றும்
தொழில் முனைவோரோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத அலசணும். ஆமாம், தைவான் எப்படி ஹார்ட்வேர்ல ஆதிக்கம் செலுத்துதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்டார்ட் அப் மோகத்துக்கும் நிஜமான டீப் டெக் ஆண்டர்பிரினர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் பார்த்தோம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது ஏன் முக்கியம்? ஏன்னா எதிர்கால பொருளாதாரத்துல உங்க பங்கு என்னவாக இருக்க போகுதுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க ஒரு வேலையை செய்ய போறீங்களா அல்லது பல ஆயிரம் பேருக்கு வேலையை உருவாக்க போறீங்களா? ரொம்ப சரியான கேள்வி. உற்பத்தி மற்றும் தொழில் முனைவோர் அப்படிங்கிற 2 சக்கரங்கள் இல்லாம எந்த நாடும் பொருளாதார வளர்ச்சியில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அந்த மாபெரும் வளர்ச்சியை பற்றி பேசும்போது இந்த விவாதத்துல இல்லாத ஆனா மூலக்கட்டுரையோட கருத்தை ஒட்டிய ஒரு ஆழமான கேள்வியை உங்களுக்கு விட்டு செல்ல நான் விரும்புறேன். நாம எல்லாரும் இன்னைக்கு ரிஸ்க் எடுக்கிறதையும் தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது என்பதை பத்தி இவ்வளோ நேரம் பேசணும். ஆனா நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு மாணவன் சின்ன தப்பு செஞ்சா கூட மதிப்பெண்களை குறைச்சு அவனை தோற்றவனா முத்திரை குத்துற நமது தற்போதைய கல்வி முறையை வச்சுக்கிட்டு எப்படி நாம தோல்விகளை தைரியமா எதிர்கொள்ளும் ஒரு புதிய தொழில் முனைவோர் தலைமுறையை உருவாக்க போறோம். ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு முரண்பாடு இது. அடுத்த முறை இந்தியாவோட எதிர்கால வளர்ச்சியை பற்றியும் வேலை வாய்ப்புகளை பற்றியும் நீங்க பேசும்போது இந்த கேள்வியை பத்தி சற்று சிந்தித்து பாருங்க. உங்களுக்கான பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.